டாக்டர் சிவகணேசன் ஒரு வைல்ட் லைஃப் சயின்டிஸ்ட். இன்னைக்கு ஒரு கடந்த 4 நாட்களாக உலகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு நபராக டாக்டர் அஜித் குமார் ஆகிவிட்டார். நான் அவருடன் சுமார் 10 ஆண்டுகள் சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அவருடன் பயணித்தேன். நாங்கள் இருவரும் 1992 ஒரே நாளில் சாக்கான் நிறுவனத்தில் ஒரே டிவிஷனில் கன்சர்வேஷன் பயாலஜி டிவிஷன், அதில் டாக்டர் அஜித் குமார் பிரின்சிபல் சயின்டிஸ்ட், நான் சயின்டிஸ்ட். என்னை பொறுத்தவரையிலும் எனக்கு முதல் எனக்கு டாக்டர் அஜித் குமார் அறிமுகமானது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. நான் வனவிலங்கு பயிற்சிக்காக யுஎஸ் கான்சர்வேஷன் ரிசர்ச் சென்டர் வர்ஜீனியா அங்கு சென்ற பிறகு இந்தியாவுக்கு திரும்பும் சமயத்தில் டாக்டர் ஏஜேடி ஜான்சிங் அவருடைய அறிவுறுத்தலின்படி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு சென்றேன். அங்கு டாக்டர் அஜித் குமார் அவருடைய கலர் பணிகளை முடித்துவிட்டு முனைவர் பட்டத்தினுடைய கடைசி பகுதியில் இருந்தார். அங்கு சென்று அவரை முதலில் சந்தித்தேன். அவருடன் சுமார் ஒரு 7 நாட்கள் அவருடைய அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தேன். அதுதான் எனக்கு முதல் அறிமுகம் டாக்டர் அஜித் குமார். நான் அங்கு சென்றதற்கு காரணம், அதே துறையில் டாக்டர் எல்ட்ரிங்கம் அப்படின்ற மிகப்பெரிய யானை ஆராய்ச்சியாளர் ஆப்பிரிக்க கண்டத்தில், அவரை சந்திக்க வேண்டும் என்று சென்றேன். ஒரு பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஒரு பையனை பார்த்து கொள்வார்களோ அப்படி என்னை அரவணைத்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 7 நாட்கள் என்னை தங்க வைத்து போதிய உதவிகளை செய்து கொடுத்து கண்ணும் கருத்துமாக, அப்போ எனக்கு வயசு ஒரு 25 வயசு, 25 இயர்ஸ். ஆங்கில புலமை அந்த அளவுக்கு என்னிடம் அப்போது கிடையாது. இருந்தாலும் நான் டாக்டர் அஜித் குமாரை பார்க்கும்போது ஒரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், அவருடைய அந்த லாங்குவேஜ் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் என்னை ஒரு அடுத்த லெவலுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதற்கு பிறகு நாங்கள் இருவருமே சலீம் அலி சென்டரில் ஒரே டிவிஷனில் 10 ஆண்டுகள் பயணித்தோம். அந்த 10 ஆண்டுகள் என்னை அவர் ஒரு வனவிலங்கு ஆராய்ச்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் களத்தில், அப்படிப்பட்ட விஷயங்களை தெளிவாக ஒவ்வொரு நாளும் என்னிடம் எடுத்து கூறுவார். ஏனென்றால் அவர் ஒரு டிவிஷன் ஹெட். எனக்கு என்ன தேவைகள் தேவைப்படும் பட்சத்தில் நான் அவரிடம் அணுகும் பொழுது எந்தவித ஒரு படித்து பார்த்து கையெழுத்து போட்டதே அவர் கிடையாது. அந்த அளவுக்கு என்னை நம்பினார் அவர். அது மட்டுமல்ல, அவரிடம் உள்ள அந்த
அந்த ரைட்டிங் ஸ்டைல் கேப்பபிலிட்டி அது வந்து நான் யார்கிட்டையும் பார்த்ததில்லை. அதேமாரி ஒரு மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு கேரக்டர் டாக்டர் அஜித்குமார் அப்படின்னா, காலையில் ஆஃபீஸ்க்கு வந்து உட்காந்தாருன்னா மனுஷன் எழுந்திரிக்கவே மாட்டார். ஒன்று கம்ப்யூட்டரில் இருப்பார், இல்லை ஏதோ எழுதிட்டு இருப்பார். நான் வந்து என்னுடைய ரிப்போர்ட்ஸ் கொண்டு போய் கொடுக்கும்போது பார்ப்பார். பார்த்துட்டு, சிவா, நோ, யூ மஸ்ட் ரீட் ப்ராப்பர்லி 2 or 3 times and correct yourself and then bring to me. ஒரு 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 அந்த ஆலோசனையை கூட ஒரு ஜென்டில் மேனர், ஒரு பொலைட்டாக எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். அந்த ரைட்டிங் ஸ்கில், அந்த ரைட்டிங் ஸ்கில் இன்னைக்கு என்கிட்ட கொஞ்சம் இருக்குது அப்படின்னு அதுக்கு காரணம் யாருனாக்கா டாக்டர் அஜித்குமார். லாங்குவேஜ், அவர்கிட்ட போய் பழகி பேசும்போது இந்த 10 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்காது. பட் எக்ஸலண்ட் ஆரேட்டர், ப்ரெசன்டேஷன் ஸ்கில், எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும், ஒரு செமினாரில் ஒரு ப்ராஜெக்டை டிசைன் பண்ணுறதுல அவர் நம்பர் 1, என்னை பொறுத்தவரை நம்பர் 1. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், என்னுடைய முதல் ப்ராஜெக்ட் சலீம் அலி சென்டரில் ஃபெரல் எலிஃபென்ட்ஸ் ஆஃப் அண்டமான்ஸ், ஃபெரல் எலிஃபென்ட்ஸ் ஆஃப் அண்டமான்ஸ், அது ஃபண்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட். அப்போ அந்த ப்ராஜெக்டில் அவர் பிஏ, நான் கோ இன்வெஸ்டிகேட்டர். நான் சொன்னேன், நீங்களும் வாங்க அண்டமான்ஸுக்கு, எனக்கு புது அனுபவம் அப்படின்னு சொன்னேன். நோ சிவா, ஐ ஹாவ் ஏ கான்ஃபிடென்ஸ் வித் யூ. ஐ ஹவ் சீன் யூ இன் முதுமலை 15 years. The type of hard work, you will do it அப்படின்னு சொல்லி என்னை வந்து அனுப்புனார் அண்டமான்ஸுக்கு. அந்த ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபெரல் எலிஃபென்ட்ஸ் இன் அண்டமான்ஸ். அதுதான் சலீம் அலி சென்டருடைய முதல் டெக்னிக்கல் ரிப்போர்ட். அதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணது டாக்டர் அஜித்குமார். ஒரு ஒரு ஃபீல்டு பயாலஜிஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னதுக்கு இன்னொரு காரணம் ஒன்று இருக்குது. வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்ட் ஒன்று வந்துச்சு சக்கானுக்கு. அப்போ வரும்போது ஏ ஷார்ட் பீரியட் தான் வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்டு, பீப்புள் பார்ட்டிசிபேட்டரி ப்ராஜெக்ட் இன் கன்சர்விங் வைல்ட் லைஃப் காரிடோர்ஸ். அப்பயும் அவர் சொன்னது எங்கள் டைரக்டர் விஜயன்ட்ட, அவங்க வந்து வேர்ல்ட் பேங்க்கில் வந்து அஜித் தான் கொடுக்கணுன்னாங்க. ஆனால் அஜித் வந்து he referred my name. No, let Shiva will do the work. I can assist. ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் என்னை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போணுச்சு, வைல்ட் லைஃப் பிளாட்ஃபார்மில் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போணுச்சு. பீப்புள் பார்ட்டிசிபேட்டரி ப்ராஜெக்ட் இன் கன்சர்விங் வைல்ட் லைஃப் காரிடோர்ஸ், அது செகண்ட். தேர்ட், எனக்கும் பிரைமேட்ஸுக்கும் அந்த ஒரு கனெக்டிவிட்டி இல்லை. பட் அஜித்குமார் வேர்ல்டு ஃபேமஸ் பிரைமேட்டாலஜிஸ்ட். கடந்த 3 நாட்களாக நான் பார்க்குறேன், உலக அளவில் அந்த அஜித் மெமரிஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணால் உலக அளவிலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு. அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ், கலீக்ஸ், ஆஃபீஸர்ஸ், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், என்ஜிஓஸ், பப்ளிக் கம்யூனிட்டிஸ், அதை பார்க்கும்போது எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. ஏன்னா அந்த 10 ஆண்டுகள் என்னுடைய அனுபவன்றது சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னாக்கா, நீலகிரி தார் சர்வேக்காக ஆனமலை புலிகள் காப்பகத்தினுடைய பெருங்குன்று, அதுதான் வந்து ஹையஸ்ட் பீக் இன் ஆனமலை புலிகள் காப்பகத்தில் பெருங்குன்று. அவர் வரவிளையாரில் இருக்கார். டாக்டர் அஜித்குமார் வரவிளையாரில் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்காரு. எங்களை ஜான்சிங் சார் ட்ரைனிங்காக அழைச்சிட்டு போகிறாரு, என்னையும் அஜய் தேசாயும்.
நாங்கள் போகிறோம். காலையில் புறப்பட்டோம். பை 1 o'clock பெருங்குன்று ரீச் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் டீலாம் சாப்பிட்டு ஜான்சிங் வந்து அந்த வந்த வழியே அவங்க வந்துட்டாங்க. அஜித் நார்மலாக வந்து டாக்டர் அஜித் குமார் டேக் கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பார். ஸோ he said that Shiva, we will go in different direction to look for tar. By the time it was night, by the time it was evening night, எங்களை சுற்றிலும் வரையாடு, ஒரு 100க்கு மேலே வரையாடுகள் எங்களை பார்த்துது, டச்சிங் டிஸ்டன்ஸ், அப்படிப்பட்ட ஒரு கிளிஃப். ஸோ டிசம்பர் கோல்டு. அப்போ அஜித் வாஸ் சேயிங், நம்ம இன்னைக்கு நைட்டு தங்கினோம் அப்படின்றாரு. அப்போ எனக்கு ஐ வாஸ் நாட் மேரீட், ஐ வாஸ் கிரைங். I just joined BNHS. I was crying actually. And he said, no, don't worry. And then he was making an attempt. ஒரு ட்ரை பண்ணுறாரு கீழே போகிறதுக்கு ஃப்ரம் த கிளிஃப். அந்த முயற்சி பண்ணும்போது அவர் கீழே சருகி கிட்டத்தட்ட ஒரு 50 meters டவுன் போயிடுறார், கீழே விழுந்துடுறார். விழுந்த பிறகு அவருடைய இந்த ரெயின் கோட் வந்து ஐ குட் சி இந்த வேலி அப்படியே பறந்து போகுது. ஐ வாஸ் லிட்ரலி டவுன். ஆஃப்டர் ஒரு 3-4 minutes ஒரு சவுண்ட் வருது, சிவா டோன்ட் கம் டவுன், கிளைம் அப் அண்ட் டேக் த சேம் ரூட் அண்ட் கோ டு த பேஸ் கேம்ப். I don't know what to do. Then I was trying to climb the mountain. Then finally I also fallen to a distance of 50 meters where Ajit was there, a small kind of a rocky terrain. We don't know what to do, and it was getting dark. அவர்கிட்ட 2 சிகரெட் வச்சுருந்தார், 2 சிகரெட் மட்டும்தான். அவர் வந்து கொஞ்சம் ஃபயர் போடலான்னு சொல்லிட்டு மேட்ச் பாக்ஸ் ஹி வாஸ் ட்ரைங். அந்த குளிரில் வந்து ஃபயரும் போட முடியல, பட் ஹி வாஸ் ஸ்மோக்கிங் ஒன்லி 2 cigarettes. நெக்ஸ்ட் டே மார்னிங், பட் நைட் இட் செல்ஃப் வரகலையால் இருக்கக்கூடிய யானை பாகன்கள், உதவி பாகன்கள் எல்லாம் எங்களுக்கு தேடிட்டு வராங்க. அந்த லைட்ஸ் மட்டும் எங்களுக்கு தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு அரௌண்டு 8 o'clock அந்த யானை பாகன்கள், உதவி பாகன்கள் எல்லாமே எங்கள் இடத்துக்கு வர முடியல. அப்புறம் ஒரு யானைக்கு போகிற அந்த கயிறை போட்டு மேலே இழுத்து அண்ட் ஃபுல் ஆஃப் வந்து லீச் பைட் அண்ட் பேண்ட் ஷர்ட் அண்ட் ஆல் டோன் அவுட் அண்ட் அப்போ கீழே வந்த பிறகு நான் வந்து டாக்டர் ஜான்சிங்கிட்ட சொல்லி நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்த பிறகு ஒரு மாதம் நான் போகவே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் முதுமலைக்கு போனேன் என்னுடைய ஆராய்ச்சிக்காக. அது நானும் அஜித்தும் ஒரு மிகப்பெரிய ஆபத்துலேருந்து சிக்கி, இன்றைக்கும் அவர் வந்து அப்போ மறுபடியும் அந்த இன்ஃபர்மேஷனை என்கிட்ட அடிக்கடி ஷேர் பண்ணுவார். எப்படி ஜங்கிளில் வந்து சர்வே பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அடிக்கடி எடுத்து கொடுவார். அவர் primatologist, நான் elephant conservation, elephants not a specialist, elephant conservationist. அப்போ அவர் வந்து ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஸ்பீசிஸ் ஓரியன்டாக இருக்கும். அந்த ஸ்பீசிஸை எப்படி கன்சர்வ் பண்ணுறதா இருக்கும். மோஸ்ட்லி மேனேஜ்மெண்ட் ஓரியன்ட் ப்ராஜெக்ட்ஸ். அதில் தான் என்ன கொண்டு போனாங்க அவர். லைக் காரிடோர் மேனேஜ்மெண்ட், people participation, and assessment of elephant reserves. So most of my projects will be related to management. ஏன்னா எனக்கு வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ் வராது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வராதுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் அவரை பொறுத்தவரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இஸ் நம்பர் 1 கிங். எனக்கு டி டெஸ்ட்டும் தெரியாது, எஃப் டெஸ்ட்டும் தெரியாது, எந்த டெஸ்ட்டும் தெரியாது. He used to laugh sometime, but I used to collect plenty of information.
லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷனை அவர் நைஸ்லி டைலரிங் இட் அண்ட் மேக்கிங் எ வெரி குட் ரிப்போர்ட். ஸோ இன்னும் அவர்கிட்ட உள்ள டாக்டர் அஜித் குமார்ட்ட உள்ள ஒரு முக்கியமான ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கேரக்டர்னா அசஸிங் தி ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுடைய டேலண்ட் என்ன அவன்கிட்ட இருக்குது, என்ன மாதிரி டேலண்ட் அவன்கிட்ட இருக்குது, எதில் இஸ் வீக், அதை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுன்ற டேலண்ட்டு அவருக்கு தெரியும். அதை தாண்டி வந்து நிறைய அவருடைய லைக் எனக்கு இந்த லெசன் மெம்பர்ஸ், அவர் கிளைமேட்டாலஜிஸ்ட்டு, அது மட்டும் கிடையாது, பயோடைவர்சிட்டி அண்ட் பிளான்ஸ் எக்ஸலண்ட் பர்சன். அண்ட் அதை தாண்டி ஸ்மால் மெம்பர்ஸ், சிறு வனவிலங்குகள் லைக் சிவட் கேட், மங்கூஸ், அதே போல் அதர் ஸ்மாலர் மேமல்ஸு. அதில் வந்து முக்கியமாக வந்து மலபார் சிவெட்டில் வந்து ஹி வாஸ் நிறைய ஒரு வந்து சர்வேலாம், மலபார் சிவெட்டை பற்றி நிறைய சர்வேலாம் பண்ணார் சாக்காமில் இருக்கும்போது. இதை தாண்டி பர்சனலாக ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படின்னாக்கா அது வந்து சாக்காமில் என்னை பொறுத்தவரையிலும் டாக்டர் அஜித் குமார். செகண்ட் பர்சன் வந்து டாக்டர் ரவிசங்கர். ஈ வாஸ் ஆல்சோ நோ மோர். எங்கள் வீட்டுக்கு வருவார், அடிக்கடி வந்திருக்காரு. நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஹேட் ஃபுட் வித் அஸ். வெரி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த நேரத்தில் ஐ வாண்ட் டு ஷேர். மை சன் at the age of 8 years old, he was very sick and doctors washed their hand. He is now 29 years old. He is very active now and he was admitted in the hospital. அப்போ சாக்கான்லேருந்து எவ்ரிபடி சப்போர்ட்டட். சாக்கான்லேருந்து ஒரு 1 வீக் குப்புசாமி ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூரில் காலையிலே வந்தார்னா ஈவினிங் வரலும் என்னோட தான் இருப்பார். என்னை கவுன்சிலிங் பண்ணி எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, என்னை சமாதானப்படுத்தி அந்த 1 வீக்கும் அவர் அங்கே தான் இருந்தார். அந்த மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் யாருக்கும் தெரியாது. மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் அவர் வந்து அதை எடுத்து செஞ்சார். ஸோ அந்தமாரி ஒரு ஹியூமனிட்டி கேரக்டர் உள்ள பர்சன் அப்படின்னாக்கா என்ன நான் வந்து பார்த்ததில்ல, நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதில் அஜித்குமார் வந்து மறக்கவே முடியாது. ஒரு 1 வீக் பிஃபோர், லாஸ்ட் 1 வீக் பிஃபோர் இஸ் டெத், அவர் வந்து நான் வந்து நாகப்பட்டினத்தில் கிளைமேட் சேஞ்சை பற்றி ஒரு மீட்டிங் அதை அட்டெண்ட் பண்ணிட்டு அந்த போஸ்டிங்கை போடுறாங்க பிக்சரை. அதை அவர் பார்த்துட்டு ஒரே ஒரு வேர்டு தான், நைஸ் அபவுட் கிளைமேட் சேஞ்ச் இன் நாகப்பட்டினம் மீட்டிங். அதை போஸ்ட் பண்ணியிருந்தேன் அவருக்கு. அதை பார்த்துட்டு he said only one word, nice to see சிவா. அது இன்னும் நான் மறக்கவே முடியலை. அதுக்கப்புறம் there is another meeting next day. அப்போ போஸ்ட் போட்டேன். there was no response from him. அதுக்கு முன்னாடி ஃபார் த லாஸ்ட் ஒரு 6 months பிஃபோர், லாஸ்ட் இயர் அக்டோபர் நான் அவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று கேட்டிருந்தேன். என்னென்னா ஏஜெடி ஜான்சினுடைய சைட்டேஷன் அவார்டு பை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டிருந்தேன். ஏன்னா ஐ ஒர்க் இன் சாக்காம், ஹி வாஸ் மை principal scientist. So within 2 days he was he told me that I will write to you. That's what he said. After 2 days he sent a beautiful reference and 2-page write up, and he classified what are my strength, how much I have contributed from 1985 to 2024 in different conservation platform. 2-page write-up, and I received from many people reference, more than about 6 or 7 people, and that was the best one. And all after that he told me one word, Shiva, in case if you get Johnson Citation Award, don't be very happy. I don't know what he meant was, don't be very happy.
and continue your hardcore work. That was he, suggested to me. And still, I in my life, when he went to back to Bangalore, my contact was not that much. And recently, from BNHS, Bombay Natural History Society, the Honorary Secretary Bharat Bhushan, about 10 days before, he called me and said, Shiva, why don't you write an article on elephants for next Hornbill issue? And also, you give suggest a name who can write on primates. I immediately said Dr. Ajit Kumar, and he said he doesn't have his number. He said, please share his number. அப்படின்னு சொன்னோடனே நான் ஷேர் his number. This happened about 2 weeks before. And if it would have returned, that could be the, I think, that would have been the is a final, a kind of, article on primates of India. So the entire globe, எல்லாருமே டாக்டர் அஜித் குமாரை பற்றி பேசுனாங்க. தமிழ் இங்கிலீஷில் பேசுனாங்க. எல்லாருமே அவங்களுடைய லாங்குவேஜ் எல்லாமே இங்கிலீஷில் இருந்துச்சு. அது வந்து வேறு லெவலில் போயிருக்கு. யூஎஸ் அண்ட் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ், யூரோப் எல்லாமே. அதனால தான் நான் தமிழில் வந்து அவரை பற்றி சொல்லணும். யங்கர் ஜென்ரேஷன் ரிசர்ச்சர்ஸ், கன்சர்வேஷனிஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான். டாக்டர் Ajit Kumar is not with us now, but அவருடைய கான்ட்ரிபியூஷன், அவருடைய லெசன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், சிம்பிளிசிட்டி, இது எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி இந்தியாஸுடைய வைல்ட் லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலில் நம்ம கொண்டு போகணும். அதுதான் என்னுடைய ஆசை. நிச்சயம் அவருடைய ஒரு ஸ்டூடெண்ட்டு சாக்கானில், அந்த விதத்தில் டெஃபினட்டாக என்னுடைய பயணம் நிச்சயமாக தொடரும். இதே விஷயத்தை மற்றவர்களும், மற்ற வைல்ட் லைஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், யாராகட்டும், அது அஃபிஷியல்ஸ் எல்லாருமே நிச்சயம் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் அதுதான் பிக்கெஸ்ட்டு ஒரு நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு கான்ட்ரிபியூஷன் ஃபார் ஹிஸ் சர்வீஸ் டு த கண்ட்ரி. அண்ட் ஐ ப்ரே காட் தட் he soul rest in peace, and his wife Amrita, because பல நாட்கள் அவர் வீட்டில் போய் நான் சாப்பிட்ருக்கேன். முக்கியமாக ஃபிஷ் கறி சாப்பிட்ருக்கேன் டிவிஎஸ் நகர். அண்ட் எனக்கு ஒரு பிக் லாஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் அஜய் தேசாய், அப்புறம் ஏஜேபி ஜான்சன், அண்ட் நவ் அஜித் குமார், 3A gone. Big celebrities of our country. Tamil Nadu Forest Department definitely should have a kind of, or a memorial lecture for Dr. Ajit Kumar, and that is my personal request. And with that, I really salute Dr. Ajit Kumar.